ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய டியூட்டோரியல் பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சியாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து வாட் அண்ட் வாட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்வோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து டெஃபினிஷன்ஸ் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ப்ரோக்ராமில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சி லாங்குவேஜ்னாலே யார் டெவலப் பண்ணான்றது தான் கொஷினாகவே இருக்கும். டென்னிஸ் ரிச்சின்றவர் தான் வந்து டெவலப் பண்ணார். எதுக்காகனா ஃபார் க்ரியேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ். ஓஎஸில் இருக்க பார்த்திங்களா, லினக்ஸு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் டிவைசஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் என்னென்னா சி ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பேஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அதுலேருந்து தான் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்துச்சு. C++, ஜாவா இதெல்லாம் வந்து சியில் இருந்து டெவலப் ஆச்சு. ஸோ சி வந்து ஒரு மதர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மதர் லாங்குவேஜ்னால் என்ன நான் சொன்னலாம் ஆல்ரெடி. சிலேருந்து நிறைய வந்ததுனால சி வந்து ஒரு மதர் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபாலோ சி சின்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா, C# எல்லாமே வந்து சிலேருந்து வந்தனால சி வந்து ஒரு மதர் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் த கோர் கான்செப்ட். லைக் சியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சும்மா சொல்கிறாங்க. அரே இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்குது. இதெல்லாம் வந்து இதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜஸில் இருக்குன்னா C++லேயும் இருக்குது, ஜாவாலேயும் இருக்குது, C#லேயும் இருக்குது. ஸோ சிலேருந்து அரே, ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லையும் டெவலப் பண்ணனால இது வந்து ஒரு மதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சி ஆஸ் அ சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, டு கிரியேட் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதனால் இது ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ் டு டூ லோ லெவல் ப்ரோக்ராமிங். என்னென்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங்னா என்ன சொல்கிறது, மிஷின் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஹை லெவல்னால் மிஷின் டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டு கிரியேட் ஹார்ட்வேர் டிவைசஸ், சாஃப்ட்வேர் டிவைசஸ்ன்றாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இட் இஸ் யூஸ் டு கிரியேட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் சின்றாங்க. என்னென்னா சிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜரல் லாங்குவேஜை பிரேக் பண்ணால் ஃபங்க்ஷன்ஸை தனியாக பிரேக் பண்ணுறாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் த ப்ரோக்ராம். நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் அது ஒரு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர், இது ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு பிளாக்காக கட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? A procedural language specifies a series of steps for the program to solve the problem. என்னென்னா ப்ரொசீஜர் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்றது தான் procedural language. ஓகேவா? C is a procedural language. In C, variable function prototype must be declared before being used. என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொசீஜர்னால் இப்போ நீங்கள் வேரியபிள்னு ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரோக்ராமில் அந்த வேரியபிள் கண்டிப்பாக டிக்ளேர் ஆகிருக்கணும், இல்லைனா வந்து அது எரர் கொடுக்கும். இது ஒரு ப்ரொசீஜர். ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்னாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது, டிக்ளேர் ஃபங்க்ஷனில் இருக்கணும், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில ப்ரோட்டோடைப், ஒரு சில ப்ரொசீஜரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இது வந்து சப்செட் ஆஃப் இந்த ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் மாதிரியே தான். இப்போ ஒரு வேரியபிள்னால் எப்படி வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஒரு பார்ட்டாக பிளாக்காக வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கணும், நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும், அந்த பிரேசஸ்க்குள்ளே கோடு இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. break the program into parts using functions. It is easier to understand and modify. So இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி இருந்தால் ஹெடர் ஃபைலில் ஏதாவது ப்ராப்ளம்னா நேராக நம்ம ஹெடர் ஃபைலில் போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க.
சி இஸ் அ மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியல, ஹை லெவல் லாங்குவேஜ்னும் சொல்ல முடியல. ஸோ இன்டரப்டாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ சி வந்து ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோம். லோ லெவல் லாங்குவேஜ்னால் மிஷின் டிபெண்ட்னு நான் சொன்னேன். என்னென்னா இது ஃபாஸ்ட் டு ரன், நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு மிஷின் டிபெண்ட். ஸோ வந்து இது ஸ்பெசிஃபிக் டு ஒன் மிஷினுக்கு இருக்கும், இந்த மிஷினில் தான் இது ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதே ஹை லெவல் லாங்குவேஜ்னால் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஒன் மிஷின், இது வந்து எந்த மிஷினில் பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மிஷின் டிபெண்ட், இது மிஷின் இன்டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். லோ லெவல் லாங்குவேஜ்னால் எல்லாமே வந்து ரொம்ப ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் எல்லாமே கோட் பண்ணிவிட்டு எதுக்கு எது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜ்னால் ஓ இதுதான்ப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஃபாஸ்ட் டு ரன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஓகே, இது ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், இல்லை எதுவுமே கிடையாது பார்க்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த பிரேசஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆஃப் இருக்குது, பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடு இருக்குது. இவ்வளோ தான். இன்புட் அவுட்புட் பற்றி நம்ம தனியாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் சி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி ப்ரோக்ராம் வந்து டெவலப் ஆனது 1972. யார் டெவலப் பண்ணதுன்னா டென்னிஸ் ரிச்சி. என்ன லெபார்ட்ரினா பெல் லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெல் லெபார்ட்ரி ஆஃப், அந்த பேர் என்னென்னா AT&T, அமெரிக்கன் டெலிஃபோன் அண்ட் டெலிகிராஃப், அண்ட் லொக்கேட்டட் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டென்னிஸ் ரிச்சி நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் சி லாங்குவேஜ். ஓகேவா, ஒன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டெவலப் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ப்ரீவியஸ் லாங்குவேஜ். இந்த பிசிபிஎல் இந்த லாங்குவேஜ் எல்லாம் ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது. பி கற்றது சி, பிசிபிஎல், அதுக்கப்புறம் சி லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, இனிஷியலி சி வாஸ் டெவலப் டு பி யூஸ்ட் இன் யூனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்னா சி வந்து எதுக்குன்னா யூனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக தான் இனிஷியலாக அதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்கால் வந்து 1960 வந்தது, இன்டர்நேஷ்னல் குரூப் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, பிக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் சி வந்துச்சு, பிக்கு அப்புறம் சி, கே அண்ட் ஆர்சி, ஆன்சிசி, ஆன்சி, இதெல்லாம் வந்து சும்மா பார்த்துக்கோங்க, பட் நாட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சி. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, சியில் என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து சி லாங்குவேஜ் வந்து ஒரு சிம்பிள் சொல்கிறோம், மிஷின் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம், போர்ட்டபிள் சொல்கிறோம், மிடில் லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோம், ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறோம், ரிச் லைப்ரரி, மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபாஸ்ட் ஸ்பீட், பாயிண்டர், ரிகர்ஷன், எக்ஸ்டென்சிபிள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, சிம்பிள்னால் என்ன, ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே நீங்கள் அடிஷன் ப்ரோக்ராம் சியில் எழுத சொன்னிங்கன்னா எல்லோரும் ஈஸியாக எழுதிடும். இதே ஜாவாவில் எழுத சொன்னிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் சியை சொல்கிறோம். ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் டு பிரேக் த ப்ராப்ளம் இன்டு பார்ட்ஸ். சி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்ட்ஸாக பிரிச்சிடலாம். இது ஹெடர் ஃபைல், இது மெயின் ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன், இது பிரேசஸ், அந்த மாதிரி பிரேக்காக என்னென்னா ரிச் செட் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பிரேக் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள்னு சொல்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு மிஷின் இண்டிபெண்ட் ஆர் போர்ட்டபிள். மிஷின் இண்டிபெண்ட் ஆர் போர்ட்டபிள் என்னென்னா சி ப்ரோக்ராம் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் டிஃப்ரெண்ட் மிஷின் வித் சம் மிஷின் ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ். எல்லா மிஷின்லேயும் இல்லை, ஆனால் சம் மிஷினில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் பண்ணி எல்லா மிஷின்லேயும் வந்து ரன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப சிக்கும் முன்னாடி லோ லெவலில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது ஒரு மிடில் லெவல் சி. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மிஷின் இண்டிபெண்டன்ட். ரொம்ப வந்து லோ லெவல் லாங்குவேஜாக இருந்ததுலலாம் வந்து ஒரு இந்த மிஷினில் மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மிடில் லெவல் லாங்குவேஜ் சி வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காங்க. யூஸ் இன்டெண்டட் டு டூ லோ லெவல் ப்ரோக்ராமிங் அண்ட் சி வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கும் சப்போர்ட்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ரெண்டுமே இருக்கிறதுனால மிடில் லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். வி கேன் பிரேக் த ப்ரோக்ராம் இன்டு பார்ட்ஸ் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா,
It is easy to understand and modify. Functions also provide code reusability. ஓகேவா, இவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரிச் லைப்ரரி, இதில் வந்து ரொம்ப வந்து செட் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் இருக்கும், காப்பி இருக்கும், கம்பேர் இருக்கும். ஸோ நிறையா இருக்க மாதிரி ரிச் செட் ஆஃப் லைப்ரரி இருக்குது. என்னென்ன லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை பின்னாடி பார்த்துட்டே வரலாம். மெமரி மேனேஜ்மெண்ட், இட் சப்போர்ட்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைனமிக் மெமரி. டைனமிக் மெமரி அலோகேஷன் இருக்குது. நமக்கு ஏதாவது வந்து எக்ஸஸாக இப்போது நீங்கள் தெரியாமல் வந்து நிறைய மெமரி சைஸை க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரீன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மெமரி அலோகேஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து மெமரி வந்து சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸ்பீடு, த கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் சி லாங்குவேஜ் இஸ் ஃபாஸ்ட். ஆமாம், இப்போ நீங்கள் கம்பைல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சி வந்து பாயிண்டர்ஸை சப்போர்ட் பண்ணுது சொல்கிறாங்க. என்னென்னா we can directly interact with the memory by using pointers. இப்போ நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களால் மெமரிஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் பாயிண்டர்னால் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி போய் ஸ்டோர் ஆகுது பாயிண்டர் அப்படின்றத டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பாயிண்டர். ஓகேவா. we can use the pointer for memory, structure, functions, arrays. பாயிண்டர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. மெமரி, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அரேஸ் எக்ஸெட்ரா. ஓகே. ரிகர்ஷனா ஃபங்க்ஷன் வித்தின் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை ரிகர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கோட் ரீயூசபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு கோடை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்பி வந்து அந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. எழுதுறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ண எத்தனை வாட்டி வேணாலும் அந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இவ்வளோதான். ஓகே. இன்ஸ்டாலேஷன் சி, இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாலேஷன்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதோட டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம் வேண்டாம். ஓகே. பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப்க்கு போயிடலாம். ஓகேவா. அண்ட் கம்பைலேஷனுக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்பைலேஷன் வந்து இன்டர்பிரேட்டருன்றது வந்து லைன் பை லைன் வந்து ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். கம்பைலேஷன்னா ஓல் ப்ரோக்ராமு ஒரே டைமில் கம்பைல் பண்ணும். ஸோ என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறது கம்பைலர். நம்ம ஒரு ப்ரோக்ராமை போய்ட்டு கம்பைல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டர்போசியில் போய்ட்டு கம்பைல்னு கொடுப்போம். அது வந்து ஓல் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா. இன்டர்பிரேட்டர்னால் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா. இன்டர்பிரேட்டர் வந்து ஒரு லைன்லேயே எரர் இருந்துச்சுன்னா அதோட போகாது. ஆனால் கம்பைலேஷன் பண்ணும்போது எல்லா லைனையும் ஒன்றாவே காமிக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக ஹோல் எரர்ஸை காமிக்கும். ஓகே. வாங்க பிரிண்ட் ஆஃப் அண்ட் ஸ்கேன் ஆஃப் பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப்ன்றது அவுட்புட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்கேன் ஆஃப்ன்றது வந்து இன்புட் ஃபங்க்ஷன். போத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு இன் இன்பில்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன். என்னென்னா ஹெட்டர் ஃபைல்லையே நீங்கள் stdio கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. அந்த ஹெட்டர் ஃபைலில் ஐஓன்றது வந்து இன்புட் அவுட்புட் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃபை குறிக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், printf is used for output. It prints the given statement to the console. Next, syntax of the printf நம்ம எப்படி யூஸ் பண்ணால் printf அந்த டபுள் கோட்ஸ் உள்ள ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா என்னென்னா %d, %s, %f அதெல்லாம். ஓகேவா. ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் என்னென்னா ஆர்கியூமெண்ட்ஸ் சம்னா சம், ஆட் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான். இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா என்னென்னு இருக்குது பாருங்கள். இன்டீஜருக்கு %d, கேரக்டருக்கு %c, ஸ்ட்ரிங்குக்கு %s, ஃப்ளோட்டுக்கு %f. ஓகேவா. நெக்ஸ்ட்டு scanf ஃபங்க்ஷன். scanf ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் இன்புட். இட் ரீட்ஸ் த இன்புட் டேட்டா ஃப்ரம் த கன்சோல். என்னென்னா இன்புட் டேட்டா வந்து நம்ம வந்து யூசர் வந்து கொடுக்கறதுக்காக இட் ரீட்ஸ் த இன்புட் டேட்டா ஃப்ரம் த கன்சோல். நம்ம வந்து ரன் டைமில் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேன்எஃப். டிக்ளரேஷன்னா நீங்கள் வந்து கம்பைல் டைம்லேயே கொடுத்துருவீங்க. இப்போது a = 10ன்னு கொடுத்தீங்கன்னா அது கம்பைல் டைம்லேயே இருக்கும். இதே நீங்கள் ரன் டைமில் கொடுக்கறது என்னென்னா
ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் என்டர் த நம்பர் கொடுத்துட்டு அங்கே கொடுக்குறீங்களா பார்த்தீங்களா, அதுதான் ரன் டைம். ரன் டைமில் கொடுக்கறதுக்கு தான் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுறோம். printf to print cube of a number. இது ரொம்ப ஈஸி தான். க்யூப் ஆஃப் த நம்பர்னால் ஒரு நம்பரை நீங்கள் கெட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை 3 times க்யூப் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம இப்போ பார்க்க தேவையில்ல. வாட் அண்ட் வாட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். வேரியபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து வேரியபிள், ஐடென்டிஃபையர், டோக்கன்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஓகேவா? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட் என்ன ப்ரோக்ராமிங்கில் இது எதுக்கு யூஸ் ஆகுது இதை மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு டெஃபினேஷன்ஸாக படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போய்ட்டு நம்ம என்ன படித்தோன்றதை நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் இதே நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. வேரியபிள் இன் சி. வேரியபிள் என்னென்னா, a variable is a name of memory location. ஒரு மெமரி லொக்கேஷன். இப்போ நான் ஏன்றது ஒரு இன்டீஜர் இன்ட்டு ஏன்னு நான் கொடுத்தேன்னா இந்த வேரியபிளில் ஏன்றதுக்கான ஒரு வேரியபிள் நேமுக்கு போய் மெமரி அலோகேட் ஆகும். ஓகேவா? என்னென்னா இன்டீஜருக்கு 2 bytes அப்படின்ற மாதிரி அலோகேட் ஆகும். அந்த மெமரி லொக்கேஷனில் போயிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். வேரியபிளில் என்னென்னா சம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். ஓகேவா? இஸ் அ நேம் ஆஃப் மெமரி லொக்கேஷன். அது வந்து ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்து சேவ் பண்ணுறோம். இந்த வேல்யூ கேன் பி சேஞ்ச் அண்ட் இட் கேன் பி ரீயூஸ்ட் மெனி டைம்ஸ். நிறைய வாட்டி அந்த வேரியபிள் வேல்யூவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் சம்மன்றதில் a+b கொடுத்துட்றீங்க. இதே அந்த ஏவை வந்து மைனஸ்க்கோ சப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே ஏ யூஸ் பண்ணிக்கலாம், டிவைடுக்கும் அந்த ஒரு நம்பரையே நம்ம எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே, வேரியபிள் பார்த்தாச்சு. அதோடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். என்னென்னா டைப், வேரியபிள் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். டைப்புன்ற இடத்துல என்னென்னா டேட்டா டைப், வேரியபிள் லிஸ்ட், இன்ட் ஏ இங்கே நீங்கள் கொடுக்க போகிற வேரியபிள் நேம். இவ்வளோ தாங்க சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதான் இன்ட் ஏ, ஃப்ளோட் பி, கேர் சி. இந்த ஏபிசி இதெல்லாம் வேரியபிள் அண்ட் இன்ட், ஃப்ளோட், கேர்லாம் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? டிக்ளரிங் 2 வேரியபிள் ஆஃப் இன்டீஜர் டைப். என்னென்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ் கூட நீங்கள் ஒரே டைமில் டிக்ளேர் பண்ணலாம். இன்டீஜர்ன்ற ஒரு டேட்டா டைப்பில் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரூல் ஃபார் டிஃபைனிங் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், டிஜிட்ஸாக இருக்கலாம், அண்டர் ஸ்கோராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அண்ட் எ வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்டில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும். நடுவில் வந்து நீங்கள் என்ன வேணால் அண்டர் ஸ்கோர், நம்பர்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து ஸ்டார்ட் வித் த ஆல்ஃபபெட் அண்ட் அண்டர் ஸ்கோர் ஒன்லி, பட் இட் கேனாட் ஸ்டார்ட் வித் த டிஜிட்டால் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஒயிட் ஸ்பேஸ் இஸ் அலோட் வித்தின் த வேரியபிள். நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு நடுவில் அரே தள்ளி வந்து 1ன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அரே அண்டர்ஸ்கோர் 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். எ வேரியபிள் நேம் மஸ்ட் நாட் பி அ ரிசர்வ்டு வேர்ட் ஆர் கீவேர்ட். கீவேர்ட்ஸ் வந்து 32 வேர்டு இருக்குது. இந்த இன்ட்ன்றது கூட ஒரு கீவேர்ட் தான். அதை வந்து நீங்கள் டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணணுமே கண்டே வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இன்டீஜர் ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகலாம், அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் வேரியபிள் வந்து காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படி இருக்கலாம். ஸோ இது வேலிட். இன்வேலிடில் பாருங்கள், டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூட தப்பாக இருக்குது. அண்ட் ஏபி நடுவில் கம்மா போடணும். ஏன்னா நீங்கள் ஏபின்ற 2 வேரியபிள் நேம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ராங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டீஜர்ன்றது ஒரு கீவேர்ட், லாங்குன்றதும் ஒரு கீவேர்ட், ரெண்டுமே ஒன்றா யூஸ் பண்ணால் அது வந்து தப்பாயிடும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் சி. என்னென்னா 5 டைப்ஸ் இருக்குது. லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், ஆட்டோமேட்டிக் வேரியபிள், எக்ஸ்டர்ன் வேரியபிள். இப்போது லோக்கல் வேரியபிள் பார்க்கலாம். லோக்கல் வேரியபிள்னால் வேரியபிள் இது கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸ்லையும் இன்டர்வியூஸ் கேட்குறது இந்த கொஷினாக தான் இருக்கும். லோக்கல் வேரியபிள்னால் என்ன, குளோபல் வேரியபிள்னால் என்ன? ஓகேவா? லோக்கல் வேரியபிள்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் தான் வந்து லோக்கல் வேரியபிள். என்னென்னா எ வேரியபிள் தட் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன், அதுதான் வந்து
லோக்கல் வேரியபிள். அவுட் சைட் த ஃபங்க்ஷன், இந்த எக்ஸாம்பிளில் லோக்கல் வேரியபிளுக்கு இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது லோக்கல் வேரியபிள். இதே இங்கே பாருங்கள், அவுட் சைட் த ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கிறதுனால இது குளோபல் வேரியபிள். ஓகேவா? A variable that is declared outside the function or block is called as global variable. Any function can change the value of global variable. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் திரும்பி வந்து அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. It is available to all function. நீங்கள் குளோபல் வேரியபிள் வெளியே வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை யூஸ் பண்ணோன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்சைடில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுல? என்னென்னா குளோபல் வேரியபிளாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஹோல் ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லோக்கல் வேரியபிளாக யூஸ் பண்ணுறது அந்த வித்தின் பிளாக்குள்ளே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிளான இந்த எக்ஸ்ன்றது லோக்கல் வேரியபிள், ஒய்ன்றது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகேவா? இந்த எக்ஸை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணும்போது x+1ன்னு ஒரு வாட்டி ஆட் பண்ணிவிட்டு 11ன்னு கொடுக்கும். அதே நீங்கள் இதை ஸ்டாட்டிக் வேரியபிளில் ஒய்யை கால் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு 11, நெக்ஸ்ட் வாட்டி கால் பண்ணிங்கன்னா 12, 13, 14, 15 வரும். எத்தனை வாட்டி கால் பண்ணி. ஆனால் நீங்கள் லோக்கல் வேரியபிளான எக்ஸை கால் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் எக்ஸை பிரிண்ட் கொடுத்தாலும் அது 11 மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் x+1 கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வேரியபிள். ஒரு லோக்கல் வேரியபிளை நம்ம ஆட்டோ வேரியபிள்னு சொல்லலாம். பட் அது வந்து ஆட்டோன்னு கீவேர்டில் வந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஆட்டோ வேரியபிளும் என்னென்னா டிக்ளேர்ட் இன்சைட் த பிளாக். ஓகேவா? அது எதுவுமே டிக்ளேர் பண்ணலைன்னா அதை ஆட்டோன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்டர்ன் வேரியபிளை வந்து நம்ம கீவேர்டு வந்து எக்ஸ்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எக்ஸ்டர்ன் வேரியபிள். ஓகேவா? We can share a variable in multiple C source files by using external variable. Multiple C ஃபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்டர்னல்ன்ற வேரியபிள் நேமை நம்ம கொடுத்துக்குறோம்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? 5 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா, ஜஸ்ட் வேரியபிள்னால் என்ன, யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. ஓகேவா? ஆனால் டேட்டா டைப்னால் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் specifies the type of data that a variable can store, such as என்னன்னா integer, floating, character, etc. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் வேரியபிள்லேருந்து. ஓகேவா? இன்டீஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரான்னு கேட்கு. ஓகே, டேட்டா டைப் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. பேசிக், டிரைவ்ட், எனுமரேஷன், வாய்டு. ஓகேவா? பேசிக் டேட்டா டைப்பில் வந்து இன்ட்டு, கேர், ஃப்ளோட்டு, டபுள். ஓகே. நெக்ஸ்ட் டிரைவ்டு டேட்டா டைப் வந்து இதை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகே, டிரைவ் டேட்டா டைப், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. பேசிக்கை வந்து இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள். அண்ட் எனும் யூஸ் பண்ணுவோம். டிரைவ் டேட்டா டைப்னா அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன். வாய்ட்னா வாய்ட் டேட்டா டைப். பேசிக் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஆர் இன்டர் பேஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பேஸ்ட். இல்லை ஒன்றுமே கிடையாது. கேரக்டர் வந்து 1 பைட் யூஸ் பண்ணோம். கேரக்டரில் 2 இருக்குது. சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர். எல்லாமே வந்து 1 பைட் தான். 1 ரேஞ்ச் வந்து பார்த்துக்கோங்க, -128 to 127. ஓகேவா? அன்சைன்டு கேர் மட்டும் 0 to 225. இந்த கேரக்டரும் என்னென்னா 128 + 127 ஆட் பண்ணால் 255. அதை தான் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷார்ட். சைன்டு ஷார்ட், அன்சைன்டு ஷார்ட்னு 2 இருக்குது. ஷார்ட்னாலே 2 பைட். ஓகேவா? இன்டீஜர் 2 பைட், ஷார்ட்டும் 2 பைட், ஷார்ட் இன்ட்டு 2 பைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதோடைய ரேஞ்சஸ் வந்து -3 to 768 to இது ஆட் பண்ணால் வந்து அந்த ரேஞ்சஸ் ஆட் பண்ணால் 65,535 அந்த மாதிரி வரும். இன்டீஜர் 2 பைட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதோடைய ரேஞ்சஸும் ஒன்று தான். ஷார்ட் இன்ட்டு மூணுத்துக்கும் ஒரே தான் ரேஞ்சஸ். லாங் இன்ட் மட்டும் வந்து லாங்கில் ஸோ பெருசாக இருக்கும். ஓகே, 4 பைட் வந்து லாங் இன்ட்டுக்கு. ஃப்ளோட்டுக்கு 4 பைட், டபுளுக்கு 8 பைட், லாங் டபுளுக்கு 10 பைட். நீங்கள் வந்து இந்த பைட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இன்டீஜர்னால்
2 பைட் வந்து அலோகேட் பண்ணும் மெமரி லொக்கேஷன். ஏபி இன்ட் ஏபின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 பைட் தான் அலோகேட் பண்ணுமா? இல்லை, எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஏக்கு 2, பிக்கு 2 அந்த மாதிரி அலோகேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் இன் சி. அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கீவேர்ட் வந்து ஒரு ரிசர்வ்டு வேர்ட். இதே வேரியபிள்ன்றது வந்து யூஸர் டிஃபைன் பண்ணுறது. ஆனால் கீவேர்டுன்றது ஆல்ரெடி டிஃபைனில் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி டிஃபைன்டு இருக்கும். அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. A keyword is a reserved word. You cannot use it as a variable name. என்னன்னா கீவேர்டை வந்து ஒரு வேரியபிள் நேமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் நேமாகவும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. There are 32 keywords. என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோ, பிரேக்கு, கேஸு, கேரு, இன்ட்டு கேரு, ஃப்ளோட் இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? கண்டினியூ, டிஃபால்ட்டு, டூ, இஃப், ஸ்டாட்டிக், வைல், வால்டைல், சைஸ் ஆஃப், கோ டு, டிஃபால்ட், கண்டினியூ, ஃபார், சைன்டு, வாய்டு, கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டு, ஷார்ட்டு, அன்சைன்டு, கேர், எக்ஸ்டர்ன், ரிட்டர்ன், யூனியன், கேஸ், எனும், ரெஜிஸ்டர், டைப், டெஃப், பிரேக், எல்ஸ், லாங், ஸ்விட்ச், ஸ்டக்ட், இன்ட், டபுள், ஆட்டோ. இதுதான் வந்து கீவேர்ட்னா என்னென்னா அதில் ஒரு 32 கீவேர்டு இருக்குது. அது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. ஓகேவா? அது ஒரு ரிசர்வ்டு வேர்டு. நம்ம வந்து கீவேர்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஆல்ரெடி இருக்கிறது தான் கீவேர்டு. ஓகேவா? கீவேர்டை வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேமாகவும் கான்ஸ்டன்ட் நேமாகவும் யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ தான் கீவேர்டு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்னால் ஐடென்டிஃபைஸ் என்னென்னத்தை தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஐடென்டிஃபை. ரெப்ரசன்ட் த நேம் இன் த சி ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள்ன்றது ஐடென்டிஃபையர், ஃபங்க்ஷன்ன்றது ஐடென்டிஃபையர்ஸ், அரே, ஸ்ட்ரக்சர், யூனியன், லேபல் எல்லாமே ஒரு ஐடென்டிஃபையர் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இட்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த டேட்டா. அவ்வளோதான். இப்போ ஐடென்டிஃபையருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர் ஷுட் பி ஆல்ஃபபெட் அண்டர்ஸ்கோர் அண்ட் இட் கேன் பி ஃபாலோடு பை எனி ஆஃப் த கேரக்டர் டிஜிட் அண்டர்ஸ்கோர் என்னென்னா இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இட் ஷுட் நாட் பி பிகின் வித் நியூமரிக்கல் டிஜிட். வேரியபிள் மாதிரியே ஐடென்டிஃபையரும் கேரக்டர் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்ட் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஆனால் வந்து டிஜிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அங்கே எம்டி ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இன் ஐடென்டிஃபையர் போத் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். தேர்ஃபோர் we can say identifier or case sensitive. என்னென்னா அப்பர் கேஸ் லெட்டர் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர். இப்போ நீங்கள் ஏன்றது ஸ்மால் ஏ யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணும்போது கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆகுமா? இல்லை, எரர் தான் காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கமாஸ், பிளாங்க் ஸ்பேசஸ் cannot be specified within an ஐடென்டிஃபையர். என்னென்னா கமாஸு, பிளாங்க் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ஒரு ஐடென்டிஃபையராக கணக்கெடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு டோக்கன்ஸாக எடுத்துக்கும். ஓகே, keywords cannot be represented as identifier. The length of the identifier should not be more than 31 character. 31 கேரக்டருக்கு மேலே ஒரு வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஐடென்டிஃபையர் கிடையாது. ஐடென்டிஃபையர் should be written in such a way that is meaningful, short and easy to read இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. இன்வேலிட் ஏன்னா டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆனால் அது கிடையாது. இன்ட்டு வந்து ஒரு ஐடென்டிஃபையர் கிடையாது, ஏன்னா அது ஒரு கீவேர்ட். கேரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், இதெல்லாம் வந்து டோக்கன்ஸ் கிட்ட வந்துடும். ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து கேரக்டர் கிடையாது. என்னென்னா டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் ரெண்டு இருக்குது. இன்டர்னல் ஐடென்டிஃபையர், எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபையர். இஃப் த ஐடென்டிஃபையர் இஸ் நாட் யூஸ்ட் இன் எக்ஸ்டர்னல் லிங்கேஜ் then it is known as internal. எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலன்னா அது இன்டர்னல்னு சொல்கிறாங்க. த இன்டர்னல் ஐடென்டிஃபையர்ஸ் கேன் பி லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிள்ஸ் தான் வந்து இன்டர்னல் ஐடென்டிஃபையர். எக்ஸ்டர்னல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபையர்னு நம்ம சொல்லலாம். If the identifier is used in the external linkageல யூஸ் பண்ணால் அது வந்து எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபையர். இதில் வந்து கீவேர்டுக்கும் ஐடென்டிஃபையருக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்துடலாம். கீவேர்டு இஸ் அ ப்ரீ டிஃபைன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீவேர்டு இன்ட்டு இதெல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது. ஐடென்டிஃபையர் வந்து யூசர் டிஃபைன்.
இட் மஸ்ட் பி ரிட்டன் இன் அ லோயர் கேஸ் லெட்டர். கீவேர்டு வந்து எல்லாமே லோயர் கேஸில் தான் இருக்கும். பட் ஐடென்டிஃபையர் வந்து போத் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஏதாவது வந்து லோயர் கேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதை திரும்பி கால் பண்ணும்போது அது அப்பர் கேஸாக இருக்கக்கூடாது. ஓகே, இட்ஸ் மீனிங் இஸ் ப்ரீடிஃபைன்ட் இன் த சி கம்பைலர். ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட். இது என்னென்னா டிஃபைன்ட் இன் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக இல்லை, இது வந்து யூசர் டிஃபைன் பண்ணது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர். இதுவும் காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்டிக்கல். இட் டஸ் நாட் கண்டைன் த அண்டர்ஸ்கோர் கேரக்டர். இட் கேன் கண்டைன் த அண்டர்ஸ்கோர் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபையர் வந்து அண்டர்ஸ்கோர் கேரக்டர் கண்டைன் பண்ணும். ஓகேவா? இட் டஸ் நாட் கண்டைன் அண்டர்ஸ்கோர் கேரக்டர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். சி ஆப்ரேட்டர் என்னென்னா சி ஆப்ரேட்டர் இஸ் சிம்பிளி அ சிம்பிள் தட் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். ஒரு அந்த ஆப்ரேட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். அது யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணோம், அரித்மெட்டிக், லாஜிக்கல். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பார்க்கலாம் என்னென்ன ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக், ரிலேஷனல், ஷிஃப்ட்டு, லாஜிக்கல், பிட்வைஸ், டெர்னரி, கண்டிஷனல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மிஸ்க் ஆப்ரேட்டர்னு இருக்குது. ஓகே, precedence of operator in C specifies that which operator will be evaluated first and next. The associativity specifies the operator direction to be evaluated. ஓகே, ஆப்ரேட்டர் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகணும், லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டான்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, என்னென்னா போஸ்ட் பிக்ஸில் I++ கொடுத்திங்கன்னா அது லெஃப்ட் டு ரைட் வரணும். இந்த அரே கொடுத்திங்கன்னா இது லெஃப்ட் டு ரைட் வரணும். இதே நீங்கள் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரைட் டு லெஃப்ட் வரணும். மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து லெஃப்ட் டு ரைட். இது ஜஸ்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அடிட்டிவ், ஷிஃப்ட்டு, ரீஜனல், கண்டிஷனல், அண்டு இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் இன் சி. நமக்கே தெரியும், ஒன்று கமெண்ட் வந்து சிங்கிள் லைனில் கொடுப்போம், இல்லை மல்டி லைனில் கொடுப்போம். ஆர் யூஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம எதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா ஜஸ்ட் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்காக தான் வந்து ஒரு லைன் ஆஃப் கோடை கொடுக்குறோம். இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் டாக்குமெண்டிங் கோட். There are two types of commands, single line command, multi line command. சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து ரெப்ரசன்டட் பை டபுள் ஸ்லாஷில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பிரிண்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், பிரிண்டிங் இன்ஃபர்மேஷன்னு ஒரு சிங்கிள் லைனில் கொடுத்து, இதே மல்டிபிள் லைன்னா ஒரு பிளாக் ஸ்லாஷும் ஒரு ஸ்டாரும் கொடுத்திங்கன்னா அது மல்டி லைன் கமெண்ட். என்னென்னா பேக் ஸ்லாஷும் ஒரு ஸ்டார் கொடுத்து எங்கேருந்து எது வரையும், ஐ மீன் ஸ்டார்டிங் லைன் ஆஃப் த கமெண்ட்க்கும் எண்டிங் ஆஃப் த கமெண்ட்லேயும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதுதான் மல்டி லைன் கமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இஸ் அ ஸ்ட்ரிங் யூஸ்ட் இன் அ ஃபார்மேட்டட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்புட்லேயும் யூஸ் பண்ணுவோம், அவுட்புட்லேயும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. The format string determines the format of the input and output. String always starts with a percentage character. Okay, வாங்க இதை இன்புட்க்கும் யூஸ் பண்ணுவோம், அவுட்புட். %d ஆர் %i வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், இன்டீஜரை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேவா? போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, next %u, it is used to print the unsigned integer value, where the unsigned integer means that the variable can hold only positive. unsigned நம்ம இப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அது என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ unsigned வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஓன்றதை ஆக்டலை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்ன்றதை ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ன்றது வந்து என்னென்னா ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர் ஆர் பிரிண்டட் இன் ஸ்மாலர் லெட்டர்ஸ் சச் அஸ் ஏபிசி. இந்த ஸ்மால் எக்ஸுக்கு வந்து ஸ்மால் ஏபிசி, ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணுற ஸ்மால் ஏபிசி எக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. இதே இந்த எக்ஸ்ன்றது ஹையர் கேஸ் ஏபிசி ஆல்ஃபபெட்காக யூஸ் பண்ணுறது. எஃப்ன்றது ஃப்ளோட்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈன்றது வந்து சயின்டிஃபிக் நொட்டேஷன். எக்ஸ்போனண்ட்டை வந்து எக்ஸ்போனண்ட்
எக்ஸ்போனண்ட் நமக்கு தெரியும்ல, அதை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்போ ஈன்றதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜின்றது வந்து decimal pointing values. It is used for fixed proportion, that is the value after decimal point in input would be exactly same as the value in output. ஓகே, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டினோட் பண்ணுற வேல்யூக்காக நம்ம வந்து ஜீன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பின்றது பிரிண்ட் த அட்ரஸ் ஆஃப் எக்ஸாடெசிமல் ஃபார்ம். எக்ஸாடெசிமல் ஃபார்முக்கு நம்ம பி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அன்சைன்டு கேரக்டருக்கு சி நம்ம யூஸ் பண்ணுவோம், சி. அண்ட் எஸ் வந்து ஸ்ட்ரிங்குக்கு அது தெரியும். அண்ட் ஐடி வந்து லாங் சைன்டு இன்டீஜர் வேல்யூக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட் மற்றதெல்லாம் இங்கே வந்து நமக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. ஆக்டலுக்கு வந்து ஓ டி வந்து இன்டீஜர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இது, ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் சி. எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் சி இஸ் அ sequence of character that does not represent itself when used. நமக்கு தெரியும் எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஏனா அலாம்காக, பின்றது பேக் ஸ்லாஷு, டேப் டி யூஸ் பண்ணுவோம், என்னன்னா நியூ லைனுக்கு. இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்னென்னா எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் இஃப் in C language is a sequence of character that does not represent itself when used inside string, literal or character. Literal la enna nama paaka porom next. It is composed for 2 or more characters starting with backslash. For example, backslash n. In the escape sequence எதுல start ஆகும்னா பேக்ஸ்லாஷில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டஸ் நாட் ரெப்ரசன்ட் இட் செல்ஃப்னு சொல்கிறாங்க. வென் யூஸ்ட் ஸ்ட்ரிங், லிட்ரல் ஆர் கேரக்டராக யூஸ் பண்ணும்போது தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா டேபுன்றது ஸ்பேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், லைன் ஸ்லாஷ் என்னன்று வந்து நியூ லைனுக்கு யூஸ் பண்ணுவோம், நல்க்கு வந்து ஓ இந்த மாதிரி. ஓகேவா, இங்கே பாருங்கள், யூக்கு அடுத்து நியூ லைன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் ஆர் வரும், நியூ லைன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் லேர்னிங் வரும். அதுக்கப்புறம் வந்து சீன்ஸ் நெக்ஸ்ட்டு நியூ லைன், அதுக்கப்புறம் சி லாங்குவேஜ் அந்த மாதிரி நியூ லைன் கொடுத்தனால நியூ லைனுக்கு வந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆஸ்கி கோட். எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். கேபிட்டல் ஏக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், ஸ்மால் ஏக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ ரெப்ரசன்ட் 65 ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆஸ்கி வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் ஏன்றது டிட்டர்மைன் பண்ணுறீங்கன்னா கேப்ஸ் ஏன்னா அதுக்குன்னு 65ன்ற ஆஸ்கி வேல்யூ தான் அது வந்து மீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆஸ்கியோடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், அரித்மெட்டிக் ஸ்டாண்டிங் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா, 0 to 255 வரையும் ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். ஆஸ்கி வேல்யூ இங்கே பாருங்கள், ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கேரக்டர் ஸ்மால் ஏக்கு 97, கேக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு ஆஸ்கி வேல்யூனா இதுக்கான இந்த லெட்டர்ஸ்க்கு இதுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஆஸ்கி வேல்யூ. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இன் சி. எ கான்ஸ்டன்ட் இஸ் அ வேல்யூ ஆர் வேரியபிள் தட் கேன் பி சேஞ்ச் இன் த ப்ரோக்ராம். கான்ஸ்டன்ட்டுன்றது வந்து ஒரு வேல்யூ, அது ஒரு வேரியபிள், அதை வந்து நம்ம cannot be changed in a program. அது வந்து ஸ்டாண்டர்டாக இது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். டெசிமல், ரியல், ஃப்ளோட்டிங். டெசிமல் கான்ஸ்டன்ட்ன்றது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து பாயிண்ட் வச்சு வந்து அது ஃப்ளோட்டிங். ஆக்டல் தெரியும், 3 என்னென்னா 3 டிஜிட்ஸில் இருக்கும். எக்ஸாடெசிமல் 4 டிஜிட்ஸில் இருக்கும். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் மேலே டபுள் கோட்ஸில் இது இருக்கும். ஸ்ட்ரிங்னால் வந்து டபுள் கோட்ஸில் இருக்கும். கேரக்டர்னால் சிங்கிள் கோட்ஸில் டிட்டர்மைன் பண்ணும். 2 ways to define constant in C. கான்ஸ்டன்ட் கீவேர்ட், அதுக்கப்புறம் வந்து டிஃபைன். இப்போது இதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு
வேரியபிள் நேம் மாதிரி தான். என்னென்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ இன்டீஜர் எப்படி நான் என்ன சொன்னேன், ஸ்டாட்டிக்கு, லோக்கல் வேரியபிள் அது மாதிரி சொன்னால அதே மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்டுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு. அது வந்து ப்ரோக்ராமில் ரன் டைமில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ பைன்றது மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதா 3.14ன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஷ் டிஃபைன் ப்ரீ ப்ராசஸர். இந்த ப்ரீ ப்ராசஸருக்கு இருக்க ஆஷ்ன்றத ப்ரீ ப்ராசஸர். இதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இஸ் ஆல்சோ யூஸ் டு டிஃபைன் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஆஷ் கூட யூஸ் ஆகுது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிட்ரல்ஸ்னால் இதுவும் வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி தான். ஆர் த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அசைன் டு எ கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். 4 டைப் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது. இன்டீஜர் லிட்ரல், ஃப்ளோட் லிட்ரல், கேரக்டர் லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்லுவோம். என்னென்னா இப்போது integer literalனா it is a numerical literal that represents only integer type values. It is a represent neither in functional or exponential part. இப்போ decimal numberக்கு base 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை 0 to 9 it is a defined representing the digits between 0 to 9. For example, இங்கே நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்களே பேஸ் 10 டெசிமல் வேல்யூஸ் பேஸ் 10, ஆக்டலுக்கு பேஸ் 8. இப்போ நம்ம எது வந்து மாற்றினாலும் அதை வந்து ஆக்டலுக்கு மாற்றுங்க, டெசிமலுக்கு நம்பருக்கு மாற்றுங்க. இதெல்லாம் தான் லிட்ரல்ஸ், ஒன்றும் இல்லை. ஓகே, என்னென்னா இப்போ நீங்கள் ஃப்ளோட்டு இன்டீஜர் சாதாரண ஒரு ஃப்ளோட் வேரியபிளுக்கும் ஃப்ளோட் லிட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் 10.2 நாங்கள் டிக்ளேர் பண்ணுறதா அது வந்து டபுளாக எடுத்துக்காமல் ஃப்ளோட்டாகவே எடுத்துக்கணுன்னா பக்கத்தில் நீங்கள் எஃப்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை ஃப்ளோட்டாகவே எடுத்துக்கும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த லிட்டரில் இட் இஸ் அ சைஸ் குவாலிஃபையர் தட் ஸ்பெசிஃபைஸ் த சைஸ் ஆஃப் இன்டீஜர் டைப் அஸ் லாங். ஓகே, எல்லுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது லாங்குன்னு எடுத்துக்கும். யூன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து அன்சைன்டுன்னு எடுத்துக்கும். அதுதான் நான் தான் சொன்னல, அந்த ஒரு வேரியபிள் பக்கத்தில் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற கான்ஸ்டன்ட் பக்கத்தில் நீங்கள் யூன்னு கொடுத்தீங்கன்னா இது அன்சைன் இன்டீஜர் தான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஃப்ளோட் லிட்ரல், டெசிமல் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரிங் லிட்டர்னால் டபுள் கோட்ஸில் இருக்க பாருங்கள், இதுவும் ஒரு வேரியபிள் தான், ஒன்றும் இல்லை. டோக்கன்ஸ்னால் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரு டோக்கன் நம்ம சொல்லுவோம். டோக்கன் இன் சி இஸ் த மோஸ்ட், அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுமே, ஒரு செமிகோலன்றது ஒரு டோக்கன், ஒரு பிரேசஸ்ன்றது ஒரு டோக்கன், எல்லாமே ஒரு ப்ரோக்ராமில் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து தனித்தனியாக பிரிக்கிறது தான் டோக்கன். என்னென்னா டோக்கன் இன் சி கேன் பி டிவைடட் இன்டூ ஃபாலோயிங் கேட்டகரிஸ். எதெல்லாம் டோக்கன் சொல்கிறாங்கன்னா கீவேர்ட், ஐடென்டிஃபையர், கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங், ஸ்பெஷல் சிம்பிள், ஆப்ரேட்டர். இந்த 6மே டோக்கன் நம்ம சொல்லுவோம். கீவேர்ட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, 32 கீவேர்டு இருக்குது. அது வந்து ப்ரீ டிஃபைன்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேவா? ஓகே, keywords are predefined word used by the compiler, so they cannot be used as variable. நம்ம வேரியபிளாக அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 32 கீவேர்ட்ஸும் வந்து நம்ம கீவேர்டை தான் யூஸ் பண்ணணுமே கண்டி வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர் இன் சி ஆர் யூஸ்டு ஃபார் நேமிங் வேரியபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐடென்டிஃபையர்னால் ஃபார் ஐடென்டிஃபையிங் வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், அரே, ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக தான் அதை ஐடென்டிஃபை யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தது தான். இட்ஸ் கேனாட் பி பிகின் வித் நியூமரிக்கல் டிஜிட், இதே தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்னால் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கறத நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ரெப்ரசன்ட் அரே. ஸ்ட்ரிங்குடைய எண்டில் என்ன இருக்கணும், நல் கேரக்டர் இருக்கும், அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக நம்ம டினோட் பண்ணுவோம். திஸ் நல் கேரக்டர் டினோட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். enclosed with in double quotesல enclosed ஆயிருக்கும், while character are enclosed within single. stringனா double quotesல enclosed ஆயிருக்கும், character வந்து single quotesல enclosed ஆகும். size of the string is a number of character in the string. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்,
இங்கே A10 நீங்கள் சைஸ் கொடுக்குறீங்க, அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஆப்ரேட்டர்னு சொல்லும் ஒரு டோக்கன் தான். என்னென்னா ஆப்ரேட்டர், நீங்கள் அந்த 6 என்னன்னு பார்த்துக்கோங்க, அதுதான் ஆப்ரேட்டர், ஐ மீன் டோக்கன்ஸ். இது ஸ்பெஷல் சிம்பிள். இங்கே ஆப்ரேட்டர்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம எல்லாமே பார்த்தோம்ல. யூஸ் டு do some operation is a symbol used to perform the functions operations. அதுக்கு தான் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். and the data item on which the operator are applied are known as operands. என்னன்னா இப்போது A + Bன்னு இருக்குன்னா ஏவும் பியும் ஆப்பரண்ட், நடுவில் இருக்கிறது ஆப்ரேட்டர். எதாவது சொல்கிறாங்க. யூனரி ஆப்ரேட்டர்னால் என்னென்னு தெரியும்ல. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் டைப், இதெல்லாம் வந்து யூனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்னால் அரித்மெட்டிக், ரிலேஷனல், ஷிஃப்ட், லாஜிக்கல், பிட்வைஸ், கண்டிஷனல், அசைன்மெண்ட், மிஸ்க் ஆப்ரேட்டர். கான்ஸ்டன்ட் இன் சி, கான்ஸ்டன்ட் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த வேல்யூ வந்து ரன் டைமில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. வேரியபிளாக இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் கான்ஸ்டன்ட் வேரியபிளில் இருக்கிறது உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா. இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் கான்ஸ்டன்ட், ஆக்டல், இது எல்லாமே இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதுவும் வந்து ஒரு டோக்கன் தான். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்ஸு, கர்லி பிரேசஸ்ஸு, கமா, ஹேஷு, ப்ரீ ப்ராசஸர், ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள், இதுவும் ஒரு டோக்கன். அப்புறம் வந்து இந்த டில்டு சிம்பிள்னு சொல்லுவாங்க, இதுவும் ஒரு டோக்கன். நெக்ஸ்ட்டு டாட், இதுவும் ஒரு டோக்கன். ஓகேவா. இது எல்லாமே டோக்கன்ஸு நம்ம சொல்கிறோம், அந்த 6 டைப்ஸ். நெக்ஸ்ட்டு பூலியன்னா இஸ் அ டேட்டா டைப் தட் கண்டைன்ஸ் 2 டைப் ஆஃப் வேல்யூஸ். 0s and 1s தான் பூலியன் நம்ம சொல்லணும். பூல் டைப் வேல்யூ, நம்ம பூலியனை வந்து பூல் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண 2 டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர். எய்தர் பூலியனில் வந்து 2 இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டினோட் பண்ணுறதுக்கு தான் வந்து பூலியன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் சி பூலியன் 0 இஸ் ஸ்டோர்ட் அஸ் 0 and another integer as stored as 1. ஓகேவா. ஃபால்ஸ்னா 0 and ட்ரூனா 1ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. பூல் வேரியபிள் நேம், இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து ஃபால்ஸுன்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். அந்த எக்ஸ் வந்து ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூவான்னு பார்க்கும், இல்லை ஸோ ஃபால்ஸ் ஆகி எல்ஸில் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகேவா. அதுதான் ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸை டினோட் பண்ணுறது தான் பூலியன். நெக்ஸ்ட்டு பூலியன் அரேலையும் கொடுக்கலாம். என்னென்னா 2 இருக்குது பார்த்தீங்களா, ட்ரூ ஃபால்ஸ், அதை வந்து அரேயில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு டைப் டெஃப், இதுவும் வந்து there is another way of using boolean value, that is வந்து டைப் டெஃப்ன்றது ஒரு கீவேர்டு. இது யூஸ் டு அலைன் த நேம் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப். என்னென்னா இது வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணி வேறு அலைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து டைப் டெஃப். ஓகேவா. பூலியனுன்ற எக்ஸிஸ்டிங்கில் நம்ம போயிட்டு பூலியன் எக்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கிறத மாற்றி டைப் டெஃப்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பூலியன் வித் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து லாஜிக்கல் அண்டுன்னு சொல்லுவோம். என்னென்னா லாஜிக்கல் அண்டு வந்து ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் தான் வந்து ட்ரூன்னு கொடுக்கும். ஆர் வந்து எய்தர் ஒரு ஆப்ரண்ட் வந்து ட்ரூ ஆனாலும் சரி ட்ரூ ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நாட்டுன்றது உங்களுக்கு தெரியும், இஸ் ஆப்ரண்ட் இஸ் ஃபால்ஸ்க்காக நம்ம கொடுக்கறது. ஓகே. நான் ஜஸ்ட் வாட் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா இன்னும் படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸ்ட்ரிங் ஐ மீன் ஸ்டாட்டிக் இன் சி. ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்ட், நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்டாட்டிக் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாட்டிக் வந்து கேன் பி யூஸ்ட் இன் ஸ்டாட்டிக் வந்து குளோபல் வேரியபிளாக யூஸ் பண்ணலாம். when a global variable is declared with a static keyword then it is a static global variableனு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் ஸ்டாட்டிக் கொடுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் வந்து லோக்கல் வேரியபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெம்பர் வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் வித் ஸ்டாட்டிக் சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் மெத்தட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. இன்சைட் த ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் வேரியபிள், அவுட் சைட் த ஃபங்க்ஷன் குளோபல் வேரியபிள். நீங்கள் குளோபல் வேரியபிளை ஒவ்வொரு வாட்டி நீங்கள் குளோபல் வேரியபிள் எக்ஸிட் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராமில் இருக்கும். ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து எங்கே வேணால் இருக்கும். ஐ மீன் பிகினிங்கில் இருக்கும், இன்சைட் த வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷனும் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் லோக்கல் அண்ட் ஸ்டாட்டிக் குளோபல் என்னென்னா, இஃப் த வேரியபிள் டிக்ளேர்ட் வித் த ஸ்டாட்டிக் கீவேர்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் குளோபல் வேரியபிள்னால் என்ன, அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஸோ அதோட வந்து ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக் குளோபல் வேரியபிள். ஸ்டாட்டிக் லோக்கல் வேரியபிள்னால் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டோட இன்சைட் த ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக் லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் வேரியபிள். த ஃபாலோயிங் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் வேரியபிள். The memory of a static variable is allocated within a static variable. இல்லை ஒன்றும் பெருசாக சொல்லலை. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் எரர். என்னென்னலாம் எரர் வரும்? 5 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. சின்டாக்ஸ் எரர், ரன் டைம் எரர், லிங்கர் எரர், லாஜிக்கல் எரர், சிமெண்டிக் எரர்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா சின்டாக்ஸ் எரர்னால் கம்பைலேஷன் எரர் தட் கேன் பி அக்கர். நீங்கள் எதாவது சின்டாக்ஸில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்ட்டுன்றது வந்து கரெக்டான ஒரு சின்டாக்ஸு. இதை நீங்கள் வந்து இன்ட்டை வந்து எல்லாமே கீவேர்டு வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அதே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்கரெக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன, ரன் டைம் எரர். சின்டாக்ஸ் எரர் பார்த்தாச்சு, ரன் டைம் எரர் பார்க்கலாம். இப்போது a = 2 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். b = 2/0. the value of b is, இங்கே பாருங்கள், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை நமக்கு 2/0ன்றது வந்து 0ல் எது டிவைட் பண்ணாலும் ஐ மீன் 2/0 அது இன்ஃபினிட்டியில் போகும். ஸோ ஐ மீன் பாயிண்டில் போயிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ளோட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இதை வந்து 2/0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணனால தப்புன்னு சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிங்கர் எரர். ஓகே, ஏன்றது ஓகே 78 int a. இதில் என்ன தப்பு இருக்குது? undefined reference to main. ஜஸ்ட் இல்லை என்ன எரர் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. return 1 exit status எனக்கு என்னன்னு புரியல. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் எரர். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது தப்பான லாஜிக் கொடுத்துருந்தா அது வந்து லாஜிக்கல் எரர்னு காமிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிமெண்டிக் எரர்னு கொடுத்துருக்காங்க. இந்த எரர் பற்றிலாம் பெருசாக one value required as left operand a plus b. ஓகே, a plus b வேல்யூவை வந்து நம்ம சிக்கு வந்து கொடுக்குறதா இருந்தால் இந்த சைடில் வரணும். புரியுதா? c = a plus b. இந்த வேல்யூ தான் இந்த சைடுக்கு, ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட்க்கு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அப்படி தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இதை நீங்கள் சைடு வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ இதை வந்து சிமெண்டிக் எரர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பைல் டைம், ரன் டைம். கம்பைல் டைம்னால் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்கள் ஏன்றது 10ன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது கம்பைல் டைம். இதே ரன் டைமில் வந்து நீங்கள் ஏக்கு வந்து என்டர் த நம்பரில் வந்து ஏ வேல்யூ 10ன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் ரன் டைம். ஓகேவா? கம்பைல் டைம் எரரில் 2 இருக்குது. சின்டாக்ஸ் எரர், சிமெண்டிக் எரர். ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கம்பைல் டைமில் காமிக்கும். அண்ட் வந்து சிமெண்டிக் எரர் வந்து என்னென்னா அந்த ஆப்பரன்ஸ் மாறி இருந்துச்சுன்னா அது வந்து தப்புன்னு காமிக்கும். ஓகே, இதே தான் இதில் திருப்பி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரன் டைம் எரர்ஸ். கம்பைல் டைம் எரர் ஆர் த எரர் விச் ஆர் ப்ரொடியூஸ் அட் த கம்பைல் டைம். இது ரன் டைம்னால் ரன் டைமில் ப்ரொடியூஸ் ஆகும். கம்பைல் ப்ரிவென்ட்ஸ் த கோட் ஃப்ரம் எக்ஸிக்யூஷன் சொல்கிறாங்க. ப்ரிவெண்ட் த கோட் ஃப்ரம் எக்ஸிக்யூஷன். missing semicolon at the end of the statement.
இது டிவிஷன் பை 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர். இங்கே என்னென்னா கம்பைல் டைமுக்கு அந்த சிமெண்டிக் எரர்னால் மிஸ்ஸிங் செமிகோலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரன் டைமில் என்னன்னு காமிக்கோன்னா டிவைட் பை 0ன்னு கொடுத்ததை வந்து தப்புன்னு காமிக்கோன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ், நமக்கு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். என்னென்னா ஒரு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். எது அப்படின்றது ஒரு இஃப்ன்றது கண்டிஷன்னா இஃபா எல்ஸா ஒரு டெசிஷன் மேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதை தான் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை 2 சிம்பிள் செமிகோலன் அண்ட் வந்து செமிகோலன் கிடையாது, கோலன் அண்டு கொஷின் மார்க்கால் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறோம். The behavior of condition statement is similar to if else statement சொல்கிறாங்க. இதோடைய சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ரெஷன் ஒன்ஸ் அந்த கொஷின் மார்க்கு கோலன் ரெண்டுமே யூஸ் பண்ணுறத கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்வோம். ஓகே, இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், கொஷின் மார்க்கு கோலன் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சுன்னா பிரிண்டெஃபில் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் எலிஜிபிள் ஆஃப் voting, இதே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வந்து எல்ஸாக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள். அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் எல்ஸை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் டெர்னரி ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, அது என்னென்னா சிங்கிள் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ் வரும். அதை தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோடைய யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். Bitwise operator or the operator used to perform the operations on the data bit level. Zeros and ones தான் ஒரு bit level datas நம்ம சொல்வோம். So it's a combination of zeros and ones. Bitwise and operatorக்கு இந்த symbol. Logical andனா double அந்த ampersand வரும். Bitwise andனா ஒரு ampersand. Bitwise or வந்து ஒன்று. இது வந்து ஆறு, இது tilde, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஷிஃப்ட் இப்படி வரும், ரைட் ஷிஃப்ட் இப்படி வரும். இப்போ ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 0, இப்போ 0 இன்ட்டு 0னா என்ன? 0 தான். மல்டிப்ளிகேஷனில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்தால் அவுட்புட்டும் 0 தான். 1 இன்ட்டு 1 தான் 1, 0 இன்ட்டு 1 வந்து 0, 1 இன்ட்டு 0 0. இது சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன். இதே இந்த ஆர்க்கு பாருங்கள், ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று ஒன்னாக இருந்தால் 0 + 0 என்ன 0, 0 + 1 என்ன 1, 1 + 0னாலும் 1 தான். 1 + 1 இது வந்து 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், நாட் இதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆர்னாலும் இந்த பேரலல் சிம்பிள்னாலும் ஒன்று தான். ஸோ அதனால் வந்து அதே வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போது ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2னா இந்த ஏன்ற வேல்யூ வந்து 5 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா 101. இது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் எப்படின்னு. இந்த மாதிரி சிம்பிள் வச்சு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னால் இந்த மாதிரி ரைட் சைடில் திருப்பிட்டு இருக்கும். ஓகேவா? இது ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2's காம்ப்ளிமெண்ட். ஃபஸ்ட்டு 1's காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 2's காம்ப்ளிமெண்ட். 1's காம்ப்ளிமெண்ட்னா 0லாம் 1 ஆக்குவோம், 1எல்லாம் 0 ஆக்குவோம். அதுதான் 1's காம்ப்ளிமெண்ட். 2's காம்ப்ளிமெண்ட்னா 1's காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கூட 1 ஆட் பண்ணால் அதுதான் 2's காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ்.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா if ஸ்டேட்மெண்ட், else ஸ்டேட்மெண்ட். இஃப்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது தான். இஃப் எல்ஸ்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட், இஃப்பில் ட்ரூ, எல்ஸில் ஃபால்ஸ், எது நீங்கள் வைக்கிறீங்களோ அதுதான். இஃப் எல்ஸ் லேடர்னா இஃப் மல்டிபிள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறது, நெஸ்டட் இஃப்னாலும் அதுதான். வாங்க பார்க்கலாம். இஃப் எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு இஃப் யூஸ் பண்ணிங்கன்னா அது சிம்பிள் இஃப். இதே இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ்னா இஃப் எல்ஸ். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னா ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகேவா? எத்தனை இஃப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கூட எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிகிட்டே வரணும். அதான் லேடர். லேடர்னால் ஒரு அப்படியே நிறைய இஃப் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப்பும் இதுவும் எல்லாமே ஒன்று தான், லேடர் இஃப்பும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு மல்டிபிள் கேசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு இஃப் எல்ஸ் இஃப் லேடர். இது வந்து என்னென்னா, இது ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் இஃப் எல்ஸ் லேடர். எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் இதிலலாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கண்டிஷனாக கொடுத்துட்டு வரும். இஃப்பில் வந்து சம் கொடுத்தீங்கன்னா எல்ஸ் இஃப்பில் வந்து சப்ராக்ஷன் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்பில் வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு எல்ஸில் வந்து டிவிஷன் கொடுப்போம்ல, அதே தான் இதுலேயும். என்னென்னா இஸ் ஆல்டர்னேட் ஆஃப் இட் செல்ஃப். கேஸ் 1ல் நீங்கள் சம் கொடுத்தீங்கன்னா கேஸ் 2ல் சப் கொடுக்கலாம், கேஸ் 3ல் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம், கேஸ் 4ல் டிவிஷன் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரேக்குன்ற ஒரு கீவேர்ட் வந்து ஒவ்வொரு கேஸ் முடியும் போது யூஸ் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோதான். ரூல்ஸ் ஃபார் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் மஸ்ட் பி அன் இன்டீஜர் ஆர் கேரக்டர் டைப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டீஜர் ஆர் கேரக்டர் கான்ஸ்டன்ட் இருக்கலாம். இன்சைட் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கேஸ் வேல்யூ கேன் பி யூஸ்ட் ஒன்லி. அந்த கேஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஸ்விட்ச்குள்ளேயே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் ஸ்விட்ச் கேஸ் இஸ் நாட் மஸ்ட். பிரேக் வந்து எல்லாத்துக்கும் மஸ்ட் கிடையாது. இஃப் தேர் இஸ் நோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபவுண்ட் இன் கேஸ் ஆல் கேசஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ப்ரெசன்ட் ஆஃப் த மேட்ச் கேஸ். என்னென்னா எதை பிரேக்கு நீங்கள் கொடுக்கல, நீங்கள் சம்முன்னு ஃபஸ்ட்டு கேஸில் சம் கொடுக்குறீங்க, கேஸ் 2ல் வந்து சப் கொடுக்குறீங்க, கேஸ் 3ல் மல்டிப்ளிகேஷன், கேஸ் 4ல் டிவிஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த கேஸ் வந்து நீங்கள் பிரேக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ட்டு லைனாக பண்ணும். இதே நீங்கள் பிரேக் கொடுத்தீங்கன்னா எந்த கேஸை கால் பண்ணுறீங்களோ அது மட்டும் பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேஸ் 3 அப்படின்னு இன்டீஜரில் இருக்கலாம், கேஸ் ஏன்னு இருக்கலாம், 1 + 2ன்னு இருக்கலாம், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்விட்சுக்கு ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுது சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு கேஸ் 10, கேஸ் 50, கேஸ் 100. ஓகே, அந்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா 4னா நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 10, 50 ஆர் 100ன்னு வந்துடும். இதே நீங்கள் அந்த நம்பர் வந்து 15 கொடுத்தீங்கன்னா நம்பர் இஸ் ஈக்குவல் டு 15 வரும். அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஜஸ்ட் வாட் அண்ட் வாட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் வர்சஸ் ஸ்விட்ச். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறாங்க. If else in a C programming is a conditional statement that executes a different set of statement based on the condition that is true or false. ஆனால் இப்போ இஃப்பில் வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ, ட்ரூவான ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ்னால் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஸ்விட்ச்சு வந்து நம்ம பிரேக் கொடுக்கலாம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? தனியாக டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். டெசிஷன் மேக்கிங், ரெண்டுமே டெசிஷன் மேக்கிங் தான். டெசிஷன் மேக்கிங் அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வில் டிசைன் விச் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் based on the result of the expression in the if else statement. The block of statement will be executed. If the condition is true, if block will be executed. Else na நமக்கு தெரிஞ்சனா true na வந்து conditionல if, else na false. Switch contains multiple cases or choices. The user decide the case which is to execute.
அது வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷனில் ட்ரூனா ட்ரூ பிரிண்ட் பண்ணோம், ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணோம். ஆனால் இதில் ஸ்விட்சில் வந்து நம்ம எது யூசர் சூஸ் பண்ணுறோங்களோ அது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் வந்து இட் கேன் கண்டெயின் a single expression or multiple expression for multiple choices. In this expression is both equality and logical. Switchனா single expression and this expression it checks only equality expressions. இன்டீஜர் ஆர் கேரக்டர் இஃப் எல்ஸில் வந்து ஸ்விட்சில் வந்து இன்டீஜர் கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஆனால் இஃப் எல்ஸில் வந்து இன்ட்டு ஃப்ளோட்டு கேரர் பாயிண்டர் பூலியன் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. we executed based on the condition. ஓகே, நான் சொன்னது தான் முன்னாடி. ஒன் கேஸ்லேருந்து பிரேக் யூஸ் பண்ணலன்னா என்டையர் கேஸஸுமே வந்து இதுவாகும். அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கேஸ் வந்து நாட் மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்திங்கன்னா அது வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த கண்டிஷன் இஸ் நாட் ட்ரூ வித்தின் த இஃப் த எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதில் ஒன்றுமே இல்லை பெருசாக டிஃப்ரென்ஸ், நம்ம சொன்னது தான். வேணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லூப்பிங் இருக்குது. லூப்பிங் நமக்கு தெரியும். த லூப்பிங் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் repeating the same process multiple times until a specific condition specifies. நம்ம லூப் யூஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம லூப்பிங் இருக்கிறதுனால தான் மல்டிபிள் டைம்ஸ் 1 to 10 கூட 1 to 10 நம்பர்ஸை ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம். இதே லூப்பிங் இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் print of 1 print of 2 print of 3ன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ கோட் ரீயூசபிலிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸிங் லூப் வி நீட் நாட் டு ரைட் த சேம் கோட் அகைன் அண்ட் அகைன். நான் தான் சொன்னல 1 to 10 நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா லூப்பிங் உள்ள போட்டிங்கன்னா ஒரே வாட்டி கொடுத்தீங்கன்னா போதும். அதே வந்து லூப்பிங் இல்லைனா 1 to 10 வரை நீங்கள் கோட் எழுதிட்டே இருக்கணும். we can traverse other element of data structure array or linked list சொல்லியிருக்காங்க. 3 types of loop இருக்குது. do while for loop. do while உடைய டிஃப்ரென்ஸ் எப்போவுமே இன்டர்வியூஸில் கேட்பாங்க. do while loop continues until a condition satisfies. do while loop வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் until a condition வந்து satisfy ஆகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கும். it is a post tested loop. ஓகேவா? it is used when it is necessary to execute the loop at least once. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணுறது வந்து do while வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே வரும். ஓகேவா? do while வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் கண்டிஷன் செக் பண்ணாமையே. ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள் கண்டிஷன் வந்து do முடிச்சிட்ட பிறகு தான் வருது. ஆனால் whileல வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து do whileல அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் whileல கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஃபார்லையும் வந்து இனிஷியலைசேஷன் கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஆனால் ஃபாரில் வந்து 3 இருக்குது. இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான். ஆனால் while do whileல கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ தான். நெக்ஸ்ட் do while பற்றி பெருசாக கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது தான். ஜஸ்ட்டு do while வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது பிரிண்ட் பண்ணிவிடும். ஆனால் while வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் கூட do while வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. while do while உடைய டிஃப்ரென்ஸ் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது ஃபாருடையது. ஃபாரில் 3 இருக்குது. நம்மளுக்கு தெரியும் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். நான் வந்து பார்ட்ஸாக கொடுக்கலான்னு இருக்கேன். நெஸ்டட் லூப்னால் இப்போ ஒரு ஃபார் லூப்புக்கு நடுவில் நிறைய ஃபார் லூப்ஸ் எழுதுனா அதுதான் நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவோம். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே ஐ லூப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜே லூப் நெக்ஸ்ட்டு இதுவில் யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப், அதான் இஃப்குள்ளே இஃப் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே லூப் இருந்துச்சுன்னா நெஸ்டட். ஓகேவா?
ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட் லூப்லாம் இஸ் அ லூப்பிங் கன்செப்ட் தட் டஸ் நாட் டெர்மினேட் த லூப். நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து டெர்மினேட்டே ஆகாமல் ஃபெயிலே ஆகாமல் சுற்றிட்டே இருக்கிறது எண்ட்லெஸ் லூப் தான் இன்ஃபைனைட் லூப்புன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா எதுக்கெலாம் இன்ஃபைனைட் லூப் க்ரியேட் பண்ணலாம், ஃபார், வைல், டூ வைல், கோ டு, அப்புறம் சி மேக்ரோஸ், இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் இன்ஃபைனைட் லூப் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரேக் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்விட்ச்லேயும் பிரேக் பார்த்தோம், லூப்லேயும் நம்ம பிரேக் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லூப்பு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் இஃப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கீவேர்ட் யூஸ் டு பிரிங் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப். Break statement is used inside loop or switch statement. Break statement breaks the loop one by one. இப்போ நீங்கள் பிரேக்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் வந்து பிரேக்குன்னு சொல்லுவோம். இப்போது I equal to 5ன்னு நம்ம I வந்து 0 to 10 நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் I வந்து 5 இருக்கும்போது பிரேக் பண்ணிவிட்டு அந்த லூப்பை விட்டு வெளியே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக 1 to 5 மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரேக் யூஸ் பண்ணுறோம். புரியுதுல? ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க, ஆனால் பிரேக்குன்னு அந்த 5 நீங்கள் ஃபைன் பண்ணதும் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, I வேல்யூ, அதுதான் பிரேக். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது ட்ரூ ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்க்கு கண்டினியூ ஆகிறது தான் கண்டினியூ. இங்கே ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கும் பார்க்கலாம். ஓகே, I வந்து 0ன்னு இருக்குது, 0லேருந்து 0 நாட் ஈக்குவல் டு 10. ஆமாம், 10 வரும்போது இது லூப்பை விட்டு வெளியே வரும். இப்போது 0லேருந்து 10 வரையும் சுற்றிகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து சுற்றிட்டே இருந்து எப்போ எண்ட் ஆகிறது, அதனால் இதை இன்ஃபைனைட் லூப்புன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுல? ஓகே, 0 நாட் ஈக்குவல் டு 10, ஆமாம் ட்ரூ ஆயிடுச்சு, உள்ளே வரும். சாரி, 0 நாட் ஈக்குவல் டு 10, ஸோ ட்ரூ ஆயிடுச்சு, உள்ளே வருது. அப்புறம் I வேல்யூ வந்து 0 கண்டினியூ ஆகி திரும்பி வந்து I வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 1 2 3 4 5 6 அப் டு வந்து 10 வரும்போது கூட எண்ட் ஆகலை பாருங்களேன். இன்ஃபைனைட் லூப்பாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும், I ஈக்குவல் டு 5 இருக்குது. ஸோ இங்கே வந்து அப் டு 10 வரையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. I 5 இருந்தாலும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். பிரேக்னால் அதோட பிரேக் ஆகிருக்கும், கண்டினியூனால் திரும்பி கண்டினியூ பண்ணி திரும்பி அப் டு 10 வரையும் வந்திருக்கு பாருங்கள். 5 மட்டும் கொடுக்கல. வா, நெக்ஸ்ட்டு 6 7. இஃப் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 இட் வில் கண்டினியூ டு த லூப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 5ன்னு வரும்போது பிரிண்ட் பண்ண சொல்ல கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம் லூப்புக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோ டுன்றது வந்து ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ கோ டு ஏன்றது எங்கேயோ இருக்குது, நீங்கள் அந்த கோ டு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஏக்கு கோ டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஏக்கு போகிறது தான் வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு போகணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து கோ டு. ஓகேவா? இப்போ இங்கே டேபிள் கோலன் இருக்குது, இங்கே கோ டு டேபிள்னால் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி வரும். ஓகேவா? அதுதான் கோ டு. அந்த லைனுக்கு ஈஸியாக போயிடலாம். ஓகே, டைப் காஸ்டிங்கில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.